வணக்கம். நான் உங்கள் குருநாதன். இது 2025க்கான சனி பயிற்சிக்கான பலன்களை பற்றி பார்ப்போம். இந்த சனி பயிற்சிக்கான பலன்களை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை பார்த்துருவோம். அது என்னன்னா, நம்ம எல்லோரும் மாதம் சம்பாதிப்போம். நம்ம சம்பாதிக்கக்கூடிய தொகையில் ஒரு சின்ன தொகையை எடுத்து வைங்க. அதாவது ஒரு ரூ. 250 ரூ. 300 எடுத்து வைங்க. இந்த தொகையிலேருந்து உங்களோட ஏரியாவில் சாப்பாட்டுக்கே கஷ்டப்படக்கூடிய சில மக்கள் இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு ஒரு 2 பேருக்குனாவது சாப்பாடு வாங்கி கொடுங்க. இது மாதிரி ஒவ்வொரு மாதமும் நீங்கள் செஞ்சுட்டு வாங்க. இது மாதிரி செய்யும்போது உங்களுக்கு இந்த கிரகங்கள்னால ஏற்படக்கூடிய பிரச்சனையிலேருந்து கண்டிப்பாக நீங்கள் மீண்டு வருவீங்க. அதே மாதிரி உங்களுக்கு கடவுளும் துணை நிற்பார். சரி, இப்போது மிதுன ராசிக்கான சனி பயிற்சிக்கான பலன்களை பற்றி பார்ப்போம். இந்த பயிற்சி எப்போ நடக்குது அப்படின்னா 29 மார்ச் 2025 பயிற்சி ஆகுதுங்க. அது என்னன்னா, கும்ப ராசியிலேருந்து மீன ராசிக்கு சனி பயிற்சி ஆகிறார். அப்போ உங்களோட ராசிக்கு சனி 10ஆம் இடத்துக்கு வராருங்க. 10ஆம் இடத்துக்கு சனி வராருன்னா என்ன அர்த்தம்? தர்ம கர்மாதிபதி யோகம்னு அர்த்தம். அப்போது உங்களுக்கு ரொம்பவே சிறப்பாக இருக்குது. அதே மாதிரி குரு பயிற்சியும் இந்த மே மாதத்தில் நடக்குங்க. அதே மாதிரி அதே டயத்துலேயே ராகுகேது பயிற்சி நடக்கும். ஸோ இந்த பயிற்சிலாம் நடக்கிறது உங்களுக்கு ரொம்பவே சிறப்பாக இருக்கும். குரு உங்களோட ராசிக்கே வரார், ரொம்பவே சிறப்பு. ஆக இந்த 2025 மிதுன ராசிக்கு ரொம்பவே சிறப்பாக இருக்குது. தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். அதே மாதிரி சிலர் தொழில் தொடங்கணும்னு நினைப்பீங்க இந்த காலகட்டத்தில். அதுவும் நல்ல வெற்றி அடையுங்க. தொழில் தொடங்கலாம். சில பேர் ஜாப் வேறு இடம் மாறணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு நல்ல இடத்துல ஜாப் கிடச்சி நல்லபடியாக போவீங்க. அதே மாதிரி பண கஷ்டம் தீருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பண கஷ்டத்துலேருந்து நல்லபடியாக மீண்டு வந்துடுவீங்க. அதே மாதிரி உங்களுக்கு நல்ல பதவி உயர்வும் கிடைக்கும். பதவி உயர்வு கிடைக்கும். அதே மாதிரி இந்த இயர் உங்களுக்கு அப்படியே நீங்கள் கிடைக்காதம இருந்துச்சுன்னா கூட 2026 கண்டிப்பாக டெஃபினட்டாக கிடச்சிரும். அதே மாதிரி திருமணத்துக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா இந்த இயர் கடைசியில் நவம்பர், டிசம்பர், அதே மாதிரி 2026 ஜனவரியில் காலகட்டங்களில் உங்களுக்கு திருமணத்துக்கான ஏற்பாடு நடந்து 2026 கண்டிப்பாக திருமணம் நடந்துடும். அதே மாதிரி இந்த வெளிநாடு வாய்ப்புகளுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்கள இளைஞர்கள், அவங்களுக்கும் இந்த இயர் எண்டில் உங்களுக்கு இதே காலகட்டங்களில் உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் கிடச்சி நீங்களும் நல்லபடியாக ஃபாரின்லாம் போவீங்க, நல்லா சம்பாதிப்பீங்க. பொதுவாக இந்த சனி 10ஆம் இடத்துல இருக்குது அப்படின்னா பொதுவாக என்னென்னா கொஞ்சம் ஒர்க் லோடு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஆனால் கூடயும் உங்களுக்கு சனி எப்பயுமே நல்லா உழைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அதுக்கான உயர்வையும் கொடுப்பார். அதனால் உங்களுக்கு என்ன தான் உங்களுக்கு கஷ்டங்கள் இருந்தாலும், அதாவது என்னென்னா வேலை பளு கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் அதுக்கான கரெக்டான அங்கீகாரமும் உங்களுக்கு கிடைக்கும். பதவி உயர்வு, அதுக்கான சம்பள உயர்வும் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் உங்களுக்கு ஹெல்த்தும் இந்த டைமில் ரொம்பவே நல்லாவே இருக்கும். அதனால் மிதுன ராசியை பொறுத்தளவுக்கு பொதுவாகவே நீங்கள் ரொம்ப புத்திசாலியான ஆளுங்களுங்க. அதனால் உங்களுக்கு எல்லாமே கண்டிப்பாக நல்லதாகவே நடக்கும். ஒன்றும் வருத்தப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. அதே மாதிரி இந்த சனி 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி அவர் பார்க்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா 12ஆம் இடத்தை பார்ப்பார். அதுக்கப்புறம் அவர் 4ஆம் இடத்தை பார்ப்பார், 7ஆம் இடத்தை பார்ப்பார். ஆக இந்த மாதிரி இடத்தெல்லாம் பார்க்குறனால உங்களுக்கு என்னென்னா கொஞ்சம் தேவையில்லாத செலவுகளை நீங்கள் செய்வீங்க. சில விஷயங்களை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ உங்கள் வீட்டிலையே காரெல்லாம் இருக்கும். கார் இருக்கும்போது அது ஒரு இன்னும் கொஞ்சம் இதோட இன்னும் அட்வான்ஸாக வாங்கணும்னு நினைக்கிறது. ஸோ ஒரு எக்ஸாம்பிள், உங்கள் வீட்டில் ஒரு டிவி இருக்குது. ஆல்ரெடி அது ஓகே தான், ஆனால் இருந்தால் கூட இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக வாங்கணும்னு நினைப்பீங்க. இது மாதிரி ஒரு ஆடம்பரத்துக்காக சில விஷயங்களை நீங்கள் செலவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஏன் செஞ்சோம் அப்படிங்கிற மாதிரி வருத்தப்படுறதுக்கான சூழ்நிலையும் உண்டு. இந்த மாதிரி செலவுகள்லாம் நீங்கள் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த சனி பார்க்கக்கூடிய இடம் 4ஆம் இடத்தையும் பார்க்குறார். அப்போது என்னென்னா நீங்கள் 4 அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் இருக்கக்கூடிய இடம், அப்போது அதுலேருந்து நீங்கள் வேறு இடங்களுக்கு நீங்கள் மாறுற மாதிரியான சூழ்நிலை இருக்கலாம். ஆஃபீஸில் உங்களுக்கு ஒரு நல்ல ப்ரமோஷனோட கூடிய ட்ரான்ஸ்ஃபரில் நீங்கள் ஷிஃப்ட் ஆகக்கூடியதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. அதே மாதிரி இப்போது நீங்கள் இந்த காலகட்டங்களில் நீங்கள் வீடு கட்டணும்னு நினச்சிங்கன்னா கூட கண்டிப்பாக நீங்கள் வீடு கட்டலாம். ஆனால் டாக்குமெண்ட் வைஸ் கொஞ்சம் பார்த்துங்க. ஏன்னா இருக்கக்கூடிய இடங்களை பார்க்குறதுல 4ஆம் இடம்னு சொல்கிறதுனால வீடெல்லாம் கட்டுவீங்க. கொஞ்சம் நீங்கள் கட்டும்போது கொஞ்சம் டிலே ஆகிட்டு நடக்கலாம். ஆனாலும் நீங்கள் இப்போ கான்ட்ராக்டர்கிட்ட கொடுக்குறீங்க, அவர் கொஞ்சம் டிலே பண்ணி கொஞ்சம் இது பண்ணி கட்டுற மாதிரியான சூழ்நிலைகள்லாம் சில டைம் அமையலாம். ஆனாலும் கொஞ்சம் சிறப்பாக தான் அமையும். ஒன்றும் நீங்கள் வருத்தப்படுறதுக்கு இல்லை. அப்போ டாக்குமெண்ட் வைஸ் நல்லா செக் பண்ணிக்கங்க. எந்த ஏரியா, என்ன லொக்கேஷன், இது மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் ப்ராப்பராக பார்த்துங்க. ஏன்னா சில டைமில் இந்த
ஜூன் டு நவம்பர், அதாவது 2025 இருக்கட்டும், அதே மாதிரி ஜூலை டு டிசம்பர் நெக்ஸ்ட் இயராக இருக்கட்டும், இந்த காலகட்டங்கள்லாம் கொஞ்சம் இந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் வீடு கட்டுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் இறங்கும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் பார்த்துக்குங்க. ஒரு சிலர் கொஞ்சம் ஏமாத்துறதுக்கான வாய்ப்புகளுக்கெல்லாம் வரத்துக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது. அப்போ நீங்கள் கொஞ்சம் தெளிவாக இருந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. அதே மாதிரி இந்த சனி 7ஆம் இடத்தெல்லாம் பார்க்குறனால கொஞ்சம் திருமண தடைகளை நீங்களே உருவாக்குவீங்க. அதாவது என்னதான் ஒரு நல்ல வரன்கள் வந்தாலும் நீங்களே சில இதெல்லாம் இது சரியில்லை அப்படின்ற மாதிரியான இது பண்ணுறதுக்கான காரணங்களும் நடக்கும். அது மாதிரியான விஷயங்களும் பண்ணுவீங்கன்னு வச்சுங்க. நீங்கள் என்ன தான் இது பண்ணாலும் உங்களுக்கு கண்டிப்பாக 2026 உள்ளார கண்டிப்பாக திருமணம் முடிஞ்சிடும். நீங்கள் எந்த வகையிலும் நீங்கள் கவலைப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு 3ஆம் இடத்துல கேது வராரு நான் சொன்னேன் பார்த்தீங்களா? நீங்கள் என்ன முயற்சி எடுக்கிறீங்களோ அது கண்டிப்பாக வெற்றி அடையும். அப்போது மாணவர்கள் படிக்கும்போது அவங்க நல்ல முயற்சி எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வெற்றி அடைவீங்க. ஏன்னா முயற்சி ஸ்தானத்தில் கேது வர்றதுனால நீங்கள் போட்டித் தேர்வெல்லாம் எழுதும்போது கண்டிப்பாக நல்லபடியாக வின் பண்ணுவீங்க. அதுக்கான சாத்தியக்கூறுகளும் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆக மொத்தம் மிதுன ராசிக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நீங்கள் நம்புங்க, நல்லதே நடக்கும். அதே மாதிரி நீங்கள் பரிகாரங்கள் அப்படின்னு சொல்லப்போனால் நீங்கள் கோளறு பதிகம் படிங்க. அதே மாதிரி இவர் ஆஞ்சநேயரை போய் வழிபடுங்க. இதை நீங்கள் தொடர்ச்சியாக பண்ணுங்கள். உங்களோட வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய சனி பகவான் கோயிலுக்கு போய் விளக்கு போட்டு வாங்க. ஆக நம்புங்க, நல்லதே நடக்கும். நன்றி நன்றி நன்றி.